ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி. ஓங்கினா உயரமான, நெடிதான, பலமாக, விசையோட ஓங்கி இருக்கிறது. உலக ஓங்கி அறைந்தால் ஏங்கி அழக்கூட ஜீவன் இல்லை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. நீ வேகமாக அடிச்சுனா எனக்கு அழத்துக்கூட தெம்பு இல்லைன்னு சொல்கிறாங்களே, அதான் ஓங்கினா வேகமாக அப்படின்னு அர்த்தம். உலகம் அப்படின்னா பூமி, உலக உயிர்கள். அளத்தல்னா அளவிடுதல், வரையறுத்தல் வச்சுக்கலாம். ஓங்கி உலக அளந்த, நன்றாக உலகத்தை அளந்த, முழுமையாக உலகத்தை அளந்த உத்தமன், சிறப்பான குணம் உடையவர் உத்தமன் சொல்லுவார். பேர் பாடி, புகழ் பாடி. பேர்னா புகழ். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி, புகழ பாடுவோம். நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீர் ஆடினால். நாம் நம் பாவைக்குன்னு சொல்லலாம். ஏன் சொல்லலை? நாம்னா நம்ம 2 பேரும் ஹோட்டலுக்கு போகலாமான்னு கேட்குறோம். அப்போ 2 பேர் சேர்ந்து வருது. அப்போ நாம்ங்கிறது என்னென்னா, பேசுபவர் கேட்பவர் இறைவரையும் 2 பேரையும் சேர்த்து காட்டும் தன்மை எடுத்து பன்மை சொல். நாங்கள்ங்கிறது பேசுபவர் முன்னிருப்போர் உட்படுத்திடாத தன்மை பெண்மை சொல். இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டில் தான் நாங்கள்னா முன்னாடி இருக்கிற சேர்க்காம நம்மளை வரைக்கும் சொல்லக்கூடிய பன்மை சொல். இதே இலங்கையில் போனீங்கன்னா நாங்கள்னு சொன்னால் 2 பேரும் சேர்த்து தான் சொல்லுவாங்க. இங்கேயே நிறைய பேர் நாங்கள்னால் 2 பேர் சேர்ந்து தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஓகே, உண்மையில் நாங்கள்ங்கிறது நம்ம மற்றவங்களோட சேர்க்காம நம்மளை பன்மையில் சொல்கிறது. நாம்ங்கிறத 2 பேரும் சேர்த்து வர்றது. நாங்கள் நம் பாவைக்கு, அதனால தான் நாங்கள் அந்த வார்த்தையை போடுறாங்க. தமிழில் அழகு இருக்குது. ஒரு வார்த்தைக்கு ஒரு அழகு இருக்குது. கண்ணாபண்ணான்னு போட முடியாது. நம்னு வருது, அப்போ சேர்ந்து. பாவைக்கு நோன்புக்கு சாற்று நீர் ஆடினால். இங்கே சாற்று அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, இப்போ இதில் இன்னொரு கூட நம்ம சொல்லுவாங்க. அந்த நாம்ங்கிறதுக்கு ஒரு பாடல் இருக்குது. நாம் காதல் கொண்டார் நமக்கெவன் செய்பவோ தாம் காதல் கொல்லாக்கடை. நாம் காதல் கொண்டார் நமக்கெவன் செய்பவோ தாம் காதல் கொல்லாக்கடை. நான் என்னுடைய கணவரை, காதலரை, தலைவரை நினைக்கிறேன், பேசுகிறேன், விரும்புகிறேன், எல்லாமே பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன லாபம்? அவரை பற்றி பேசுகிறேன், பெருமைறேன். ஆனால் அந்த பிரிஞ்சவர் திரும்பி வரலை அப்படின்னா, அவருக்கு வர விருப்பம் இல்லைன்னா என்ன பிரயோஜனம் இருக்குது? நாம் காதல் கொண்டார் நமக்கெவன் செய்பவோ தாம் காதல் கொல்லாக்கடை. அருமையான பாடல். இப்போ இந்த சாற்று அப்படின்னா, சாற்று நீர் ஆடினால் வரும். சாற்றுனா புகழ்ந்திடு, விளம்பரப்படுத்து. அப்போ சாற்று நீர் ஆடினால் அந்த இறைவனுடைய புகழை பாடிட்டு குளிச்சுட்டு வந்தால், தீங்கின்றி நாடெல்லாம். தீங்கு அப்படின்னா தீமை, குற்றம், துன்பம் தெரியும். தீங்கு இன்றி, கெடுதல் இல்லாமல், நாடெல்லாம் நாட்டில். திங்கள்னா சந்திரன், மாதம், வாரத்தோட 2வது நாள். மும்மாரினா 1 மாதத்தில் பெய்யும் 3 மழை. ஒரே ஒரு மாதத்தில் 3 தடவை மழை பெய்யணும். அப்படி பெய்யணும். அப்போ மும்மாரி பெய்து ஓங்கு பெரும் சென்னலோடு கயலு கலை. இங்கே ஓங்கு அப்படின்னு வருது. செந்தன்மைங்கிறது என்னென்னா ஒரு அருள். செந்நெல்னா நெல் வகையும் சொல்லுவாங்க. நன்னீர் மீன் வகையும் சொல்லுவாங்க. தண்ணியில் இருக்கக்கூடிய ஒரு விதமான மீன். கயல்னா கெண்டை மீன். அப்போ திங்கள் மும்மாரி பெய்து ஓங்கு பெரும் செந்நெல்லோடு கயலுலக. அந்த நெல்லோடு சேர்ந்து அந்த மீனும் ஓடுது. பூங்கவலை போதில். பூனா தாமரை, அழகு பார்க்குறோம். பூ மலர்ந்து கெட்டது வாய் விரிந்து கெட்டதுன்னுவாங்க. பூவோட கூடிய நாரும் மணக்குன்னுவாங்க. குவளைங்கிறது செங்கழுநீர் பூன்னு சொல்லுவாங்க. கண்மேல் இமைன்னு சொல்லுவாங்க.
ஒரு பொருள் இல்லை பெண்கிட்ட இருக்கக்கூடிய கழுத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகை கோலை. செங்குவளை பூங்குவளை போதில் அந்த அந்த பூக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு அழகான இடத்துல பொறிவண்டு கண் கண் படுப்ப. இப்போ இந்த கயல்னு சொன்ன முன்னாடி ஒரு வார்த்தை, அது கூட ஒரு பாட்டு இருக்குது. கயலுங்கண் யானிருப்ப துஞ்சிற் கலந்தார்க்கு உயலுண்மை சாற்றுவேன் மண். கயலுங்கண் யானிருப்ப துஞ்சிற் கலந்தார்க்கு உயலுண்மை சாற்றுவேன் மண். இப்போ என் பேச்சை கேட்டுக்கிட்டு என் கண்ணு தூங்கிடுச்சின்னு வச்சுக்கோங்க. கனவுல அவர் சந்திக்கிறார். அந்த கனவுல அவர் பிரியறதை பார்க்கும்போது நான் எப்படி பிழைச்சிருப்பேன் அப்படின்னு ஒரு அழகான ஒரு சிந்தனை அங்கே இருக்குது. அப்போ பூங்குவளை போதில், போதல்னா செல்லுதல், அதுக்குள்ளே போகுது, தகுதியாகுது, அந்த இடத்துக்கு போகுது. பொறிவண்டு கண் படுப்ப. பொறினா கோடு புள்ளி உள்ள அந்த வண்டு, அந்த பொறியில் மாட்டின எலி மாதிரின்னு சொல்லுவாங்க. பொறிவாயில் 5 வித்தான் பொய்த்தீ கொழுக நெறி நின்றார் நீடு வாழ்வார். பொய்த்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். பொறியின்மை யார்க்கும் பழியென்று அறிவறிந்து ஆழ்வினை இன்மை பழி. முயற்சியால் சாதிக்கலாம், விதியை சொல்லக்கூடாது. அப்போ நம்ம முயலாமல் இருக்கிறது தான் குற்றம்னு சொல்கிறார். பொறியின்மை யார்க்கும் பழியென்று அறிவறிந்து ஆழ்வினை இன்மை பழி. அப்போ பூங்குவளை போதில் அடுத்த இதில் பார்க்கலாம்.